தாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. கொஞ்சம் தூக்க கலகமாக இருக்குது, ஏன்னா டைம் வந்துட்டு 12:30 எப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகள் வந்துட்டு அதிகமாக இருக்காது, நைட்டே முடிச்சிடும், நாளைக்கு எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அதனால தான் ஸோ நான் வந்துட்டு வரலட்சுமி விரதத்துக்கு வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கலை. ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை. ஏன்னா ஆன்லைனில் நான் லிங்க்லாம் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ எதுவுமே வந்துட்டு ஆன்லைனில் வாங்கினேன். ஒரே ஒன்று மட்டும் தான் ஆன்லைனில் வாங்கினேன், இது எதுவுமே நான் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கலை. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வந்துட்டு அந்த மயிலாப்பூரில் விஜயா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த கடையில் சில திங்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இங்கே சென்னை பாரிஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு சில திங்ஸ் இந்த மாதிரி நான் வந்துட்டு கடைக்கு நேரில் போயிட்டு வாங்கின மாதிரி தான் நான் வந்துட்டு சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லாமே நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தேடி தேடி எங்கெல்லாம் ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி தேடி போயிட்டு வாங்கிட்டு வந்தது நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அம்மனுக்கு நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, அம்மனுக்கு வந்துட்டு ஜுவல் செட் வாங்கியிருந்தேன். நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருந்தேன், டைம் ஷெட்யூல்டு அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், சவுகார்பேட்டில் ஜுவல் செட் எல்லாமே நமக்கு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இந்த செட்டு வந்துட்டு சவுகார்பேட்டில் தான் வாங்கினது. இது பாருங்கள், ஒரு 3 லேயர் வரும். ஒயிட் கலர் ஸ்டோன், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோன், இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு வந்துட்டு ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது, அந்த மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது. நான் வந்துட்டு எப்படி எல்லாமே மிக்சடாக இருக்கிற மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்டோன் இருக்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா எந்த சாரி கட்டினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது 2000 கிட்டே இருந்துச்சு. மினிமம் 1800க்கு மேலே தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் ரேட் இருந்துச்சு. பட் நான் இது வாங்கினது வந்துட்டு 700 ருபீஸ் தான், 700 ரூபாய் தான் நான் வந்துட்டு இந்த செட்டுக்கு நான் கொடுத்தது. சவுகார்பேட்டில் ஒரு சின்ன சந்தை, அங்கே தான் போயிட்டு தேடி தேடி வாங்கினது. ஸோ அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ஒர்த்தான பொருள் இருக்குங்க. 3 செட்டு மல்டிபிள் ஸ்டோன் வச்ச மாதிரி, கீழெல்லாம் வந்துட்டு இந்த பேர்ல்ஸ் மாதிரி தொங்குது வந்து நல்லாயிருக்கு. நல்லா ஒரு சின்ன ஆடுற மாதிரி நல்லாயிருக்கு. நான் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு. பேக்ல வந்துட்டு நம்ம ரோப் மாதிரி கட்டி சாமிக்கு வந்துட்டு நம்ம கட்டி வைக்கலாம். இது சாமிக்கு மட்டும்தான், சாமிக்கு வாங்குறது சாமிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, நம்ம யாரும் அதை யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த 3 செட்டு வந்துட்டு நான் 2 கலசம் வைக்க போல சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கலசம் வைக்கிறது வந்து நான் இது வாங்கியிருக்கேன். இந்த செட்டு முன்னாடி நான் வாங்கினது இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு பழையசு, அது வந்துட்டு இன்னொரு கலசம் தான் யூஸ் பண்ணி போகிறேன். ஸோ புதுசாக நான் இந்த செட்டு வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த செட்டு வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த செட்டு கடையிலே தான், அங்கேயே தான் வந்துட்டு நான் இந்த தாலிக்கு உருக்கணும் வாங்கியிருந்தேன். சாமிக்கு வந்துட்டு நேற்று அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த உருக்கள் எல்லாமே வந்துட்டு நான் அங்கே தான் வாங்கினது. இது நிறைய பேர் கோல்டான்னு கேட்டீங்க, கோல்டுலாம் கிடையாது. இது வந்துட்டு இந்த கோல்டு பிளேட்டட் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீமியம் குவாலிட்டி, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இது கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிதான் இது வாங்கிடலாம். கோல்டு தானே, நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பாக சாமிக்கு ஒரு கிராமாவது நம்ம கோல்டு வாங்கி சாமிக்கு போட்டுடலாம். ஓகேவா? உங்கள் ஆசையை நான் கேட்கணும், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கோல்டில் வந்து நம்ம தாலி போட்டுடலாம் அம்மனுக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், நான் இந்த கோர்த்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன், நான் ஜூமில் காட்டுறேன். சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இதை பற்றி கேட்டிருந்தீங்க, நேராகவே பேச போகிறோமே, நம்ம அப்பா கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு எதுக்கும் ரிப்ளை அவ்வளோவா கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ கோல்டு பிளேட்டடு ப்ரீமியம் குவாலிட்டி அந்த மாதிரி தான். ஒன்று வந்துட்டு 35, இந்த ஒரு தாலி பொட்டு தாலி வந்துட்டு 35 ருபீஸ், 35 ரூபாய் இந்த ஒன்று. நான் 2 வந்துட்டு தாலி வாங்கியிருந்தேன். இந்த நாணயம் சொல்லுவாங்க இல்லையா, காசு மாலை, அது வந்துட்டு நான் 4 வாங்கியிருந்தேன். இந்த தாலிக்கும் அந்த தாலிக்கும் 2த்துக்கும் போடுற மாதிரி. ஸோ குண்டு 4, அந்த நாணயம் 4, இந்த மணி வருது இல்லையா, ரெட் கலரு பிளாக் கலர் மணி, இதெல்லாமே வந்துட்டு நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்மளே தாலி வந்துட்டு கோர்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த குண்டூர் சேல் சொல்லியிருந்தீங்க என்னன்னா, லக்ஷ்மி தேவிக்கு வந்துட்டு பிளாக்ல வந்துட்டு கோர்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு, கருப்பு மணி கோர்த்தே நமக்கு வந்துட்டு கடைகளில் சேல் பண்ணுறாங்க. ஸோ கருப்பு கோர்ப்பாங்க, அது வந்துட்டு திருஷ்டி கழிக்கிற மாதிரி கருப்பு கோர்க்குறது, நமக்குமே அது வந்துட்டு கோர்ப்பாங்க. தாலி கோர்த்தல் வந்துட்டு நான் அந்த கடையில் தான் வாங்கினது அம்மனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஒரு பண்டலில் வந்துட்டு நமக்கு
12 பீஸ் வரும், அதாவது 10 பீஸ் வரும். நான் 2 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஒரு 12 பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம அந்த 1 மீட்டர் வரும் இல்லையா, அதுதான் காட்டன் ப்ளவுஸ் பீட்டு தான். நிறைய ப்ளவுஸ் பீட்டு நமக்கு கடைகளில் இருக்குங்க, உங்களுக்கே தெரியும் நல்லாவே. பிரிண்டட் மாதிரி, அப்புறம் அந்த லைன்ஸ் சரி ஒர்க் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. நான் இது வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 650 நினைக்கிறேன். இந்த 12 பீஸஸ் வந்துட்டு 650 550 சம்திங் ரேட்டு தான் வந்துச்சு. ஸோ 12 பீஸ் வாங்கியிருக்கேன். வளையல் நம்ம தாம்பரத்தில் எப்போ இல்லையா, அதனால வளையல் வாங்கியிருக்கேன். வளையல் வந்துட்டு கண்ணாடி வளையல் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு நல்லா கைக்கு ஒரு லட்சணமாக இருக்கும், நல்லா ஒரு கலகலன்னு நல்லா இருக்கும். நம்ம அந்த வளையல் சத்தம் வந்துட்டு நல்லா இருக்கும்ல, நல்ல கண்ணாடி வளையல் தான் வாங்கியிருக்கேன். அந்த நாட்டு வளையல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வளையல் இது. ஸோ இது வந்துட்டு நான் விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இந்த ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் இந்த செட்டு, இந்த தாலி உருக்கள் எல்லாமே வந்துட்டு பாரிஸில் வாங்கினது, அதாவது ப்ராட்வே அங்கே வாங்கினது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு சிலதுலாம் வந்துட்டு நான் அந்த விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இது ரேட் வந்துட்டு 270 270 ரூபாய் தான். ஸோ நான் வந்துட்டு இது மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு 7 கலர்ஸ் என்னமோ வர மாதிரி இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி பழைய லாஸ்ட் இயர் நான் போட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அந்த வளையல் எல்லாமே நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இது வாங்கியிருந்தேங்க. இது நம்ம அழகாக வாசல் வந்துட்டு கோலம் இது எதுக்கு வாங்கினே தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன். இது வந்துட்டு வாசலில் கோலம்லாம் போடும்போது சும்மா அந்த சைடில் வைக்கலாம், இல்லாட்டி சாமி இங்கே கலசம் எப்படி அங்கே வச்சுக்கலாம் அப்படி மாதிரி இது வாங்கியிருக்கேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 120. இதுவுமே வந்துட்டு விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு நம்ம தாம்பூலத்தில் வைக்கிற மாதிரி சீப்பு, கண்ணாடி இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம். நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு 75 ருபீஸ். இதுவுமே 10 இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு 45 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ சீப்பு, கண்ணாடி இது வந்துட்டு நான் விஜயா ஸ்டோர்ஸ் தான் வாங்கினது. அதே மாதிரி தாம்பரம் ஜெகத்துக்காக தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஆப்ஷன் தாங்க. மெயினாக வைக்க வேண்டியது எல்லாமே நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன் தான், நான் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த மெஹந்தி கோன் வரும் இல்லையா, அது ஃபுல்லாகவே ஒரு செட்டாகவே வாங்கியாச்சு. இதுவே வந்துட்டு விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. ஸோ இதோட ரேட் வந்துட்டு 194 போட்டிருக்கு. அவங்க வந்துட்டு 120 ஏதோ கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு வாங்கி ரொம்ப பிடிக்குங்க. கை வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா ஒரு மங்களகரமாக இருக்கும் கை வந்துட்டு. ஸோ ஆனால் இந்த இது வைக்கிறத விட நம்ம அந்த இலை வரும் இல்லையா, இலை அதை அரைச்சி நம்ம மிக்ஸி போட்டு அரைச்சி வைப்போம் இல்லையா, அது வந்து நல்லா நமக்கு கை வந்துட்டு நல்ல ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கும், அது நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேச்சுரலாக கொடுக்க ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம சாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த கிரீடம் இது நான் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அம்மனுக்கு ப்ளவுஸில் வந்து டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி. அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்துட்டு சின்னது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். மேலே வந்துட்டு இந்த சூளம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு, நல்லா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இது வந்துட்டு கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக இருந்தது, அதனால் நான் இது மாதிரி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு பார்க்குறது, நல்லா ஒரு கோல்டு பிளேட்டடாக இருக்கு இல்லையா, நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது வைக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், ஓகேவா. இதோட ரேட் வந்து 270 ருபீஸ் இது. ஸோ ஜூமில் பாருங்கள். இது வந்து அம்மனுக்கு நம்ம பின்னாடி இந்த கொண்டை போட்டுட்டு வைப்போம் இல்லையா, அங்கே வைக்கிற மாதிரி தான் இது. ஸோ இது வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஜெர்மன் சில்வர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பீஸ். இதில் இரும்புமே இருக்குது, இரும்பு வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இந்த ஜெர்மன் சில்வரில் வாங்கியிருக்கேன். இரும்பு வந்துட்டு வெறும் நமக்கு 45 ரூபாய் தான். இதெல்லாம் இந்த மாதிரி வரும், நல்ல ஒரு ப்ளூ கலரில் எல்லோ கலரில் அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இந்த மாதிரி சில்வரில் வருங்க, ஜெர்மன் சில்வர். இது நல்ல குவாலிட்டி, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்கும் உண்மையாகவே. இது ஒன்னுடைய ரேட் வந்துட்டு 180 ரூபாய். அதே மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, அம்மனுக்கு இங்கே கொண்டையில் சொருவிட்டு, இதுவுமே வந்து 180 ரூபாய். இது 180 ரூபாய், இது 180 ரூபாய். ஸோ நான் வந்து ரெண்டுமே வாங்கியிருக்கேன். டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணல, அழகாக இருக்கும்ல, அதனால வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம தேங்காய்லாம் வைக்கிறோம் இல்லையா, கலசு தேங்காய் வச்சுட்டு இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே மாலைலாம் தொங்க விட்டுக்கலாம், வசதியாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இது மாதிரி வாங்கியிருக்கேன். ஒர்த்து தான்.
சுமனசவன். இப்போ செட்டு பார்த்தீங்களே, அந்த செட்டு வந்துட்டு பாரிஸில் வாங்கணும்னு சொன்னால், இது வந்துட்டு விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினாருங்க. காசு மாலை. அதுக்கப்புறம் அதே தான், இது வந்துட்டு கொஞ்சம் சின்னது. இது ஏதாவது இந்த ஆறு நெக்லஸ் மாதிரி போட்டுக்கலாம், அம்மனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இது மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு 260, 260 ரூபாய். இது நான் பாரிஸ் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் அங்கே வாங்கிட்டேன். ஓகே, பரவாயில்ல. 260. இது வந்துட்டு 150. இது கொஞ்சம் லென்த்தாக வரும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். இது நம்ம மேலே போட்டுட்டு இது நம்ம லென்த் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால், நல்லா கோல்டு மாதிரி இருக்கும். ஸோ அம்மனுக்கு அதை தான் வாங்கினேன். இதுவுமே அம்மனுக்கு தான். ஸோ பெருசு ஒன்று சின்னது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ரேப் பண்ணி நம்ம மேலே போட்டுக்கலாம். இல்லாட்டி நான் வந்துட்டு இங்கே வாசலில் லட்சுமி அம்மன் ஃப்ரேம் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம இது போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ பாப்பா எப்படின்னு தெரியல. இது வாஷபிள் தான். நம்ம வந்துட்டு அழுக்காயிடுச்சுன்னா ஒரு மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு நம்ம டஸ்ட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டென்த் இருக்கு இல்லையா, இதோட ரேட்டு மட்டுமே 240 ரூபா. இந்த சின்னதோட ரேட் வந்துட்டு 90 ரூபா. ஸோ இது மாதிரி நான் 2 வாங்கிட்டேன். பஞ்சு மாலை வாங்கியிருந்தேன். இது கண்டிப்பாக நம்ம போடணுங்க. இது ரொம்ப நல்லது அம்மனுக்கு போடுறது. ஸோ பஞ்சு மாலை வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 40 ரூபாய் தான். ஸோ பஞ்சு மாலை, இந்த மாலை இதெல்லாம் போட்டால் கூட ஒரிஜினல் ஃப்ளவர், நல்லா வாசனையான ஒரிஜினல் ஃப்ளவர் மாலை நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாமி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ரெண்டு பீஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபேஸ் பாருங்களேன், எனக்கு எப்போவுமே நல்லா குண்டு ஃபேஸாக இருக்கணும், நல்லா சாமி வந்துட்டு நல்லா சிரிச்ச முகமாக இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி மெயின்லேயே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதை பாருங்களேன், ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதோட ரேட்டு ஒன்று வந்துட்டு 60 ரூபாய் தான். ஸோ நம்ம பேக் டெக்கர்லாம் பண்ணும்போது சும்மா அப்படியே பின் போட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு நான் டிசைன் பண்ண போகிறேன், எதுக்கு டெக்கர் பண்ண போகிறேன்லாம் தெரியல. ஆனால் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இதோட சின்னதுமே இருந்துச்சு. நீங்கள் இந்த ஷாப்பிங் அப்படி பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 60 ரூபாய், 2 நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஜூமில் பாருங்களேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அம்மனுக்கு தோடு. இது வந்து நான் சும்மா ஸ்பேராக தான் வாங்கியிருந்தேன். இந்த ஜுவல் செட் வாங்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் அதை வாங்க மறந்தே போயிட்டேன். வெறும் ஜுவல் செட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்கும் நான் வந்துட்டு ஸ்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். பட் இது வந்துட்டு தான் அன்றைக்கி போட போகிறேன். நல்லா அதே மாதிரி நல்ல ஒரு மல்டிபிள் கலர் இருக்கிற மாதிரி தோடுங்க. நம்ம வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த க்ளூ கன்லாம் வரும் இல்லையா, அது போட்டு இல்லை டபுள் டேப்லாம் போட்டு நம்ம அப்படியே அம்மனுக்கு வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதோட ரேட் வந்துட்டு 140 ரூபாய். மறந்துட்டு பாருங்களேன், இதுவுமே நான் வந்துட்டு அங்கே தாங்க வாங்கினேன். இந்த தாலி சொன்னாலே அம்மனுடைய உருக்கள் தாலி உருக்கு, இதுவுமே நான் அங்கே தான் வாங்கினேன். 125 ரூபாய். நான் வாங்கினது வந்துட்டு கொஞ்சம் சின்னது வாங்கியிருந்தேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பாருங்க, நான் ஒரு ஜூமில் காட்டுறேன். நான் எங்கே வச்சேன் அப்படின்னு தெரியாமல் நான் வந்துட்டு அந்த சின்னதை எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, ஐயோ ஆமாம் அளவு வீடு பெருசு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். அம்மன் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சிலையாக வைக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படி மாதிரி வாங்கியிருந்தேன். புக்கெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வேல்மாறல் படிக்க அந்த மந்திரம்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் வேல்மாறல் புக்கு, அதுக்கப்புறம் வேல்மாறல், அப்புறம் வரலட்சுமி விரதம் எப்படி வந்துட்டு வரலட்சுமி விரதம் இருக்கணும், என்னெல்லாம் பழ வைக்கணும், எல்லாம் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு படிக்க பிடிக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு கதையாக சிவன் பார்வதி இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கதையாக சொல்லி நமக்கு வந்துட்டு அந்த பூஜையை பற்றின விளக்கங்கள் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கதைலாம் எனக்கு படிக்க பிடிக்கும். அதெல்லாம் நான் வந்துட்டு இது மாதிரி வாங்கியிருந்தாங்க. பார்த்தேன், ஓகே ஏதோ சம்திங் இருந்துச்சு உள்ள மேட்ரு, ஓகே தூக்கோடனே நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த புக்கு வாங்கியிருக்கேன். ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை, அதுக்கப்புறம் வேல்மாறல் மகாமந்திரம், முருகருக்கு நம்ம வேல் பூஜைலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுவுமே இது வந்துட்டு மெயினாக இதுக்காக தான் நான் வந்துட்டு அங்கே தேடிட்டே இருந்தேன். அவ்வளோ புக் வச்சுருந்தாங்க, நான் இதான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா அம்மனை வந்துட்டு நம்ம பாட்டு பாடி இவ்வளோ அழைப்போம் இல்லையா, அந்த அழைப்பு பாட்டு, அதுக்கப்புறம் அம்மன் அந்த கதை, அப்புறம் பூஜை பண்ணும்போது நடக்கக்கூடிய பாட்டு எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வரலட்சுமி விரதம் பூஜை கதை பாடல்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ 2 புக்கு நான் வந்துட்டு வரலட்சுமி அம்மன் பற்றினது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினாக ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம்,
இதுவுமே வாங்கியிருக்கேன். இது படிக்கிறது 1000 நாமங்கள் இருக்கும் அம்மனுக்கு. இது படிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. நிறைய பேருக்கு தோணும் மொபைல் தான் இருக்கு அப்புறம் எதுக்கு புக்கில் அப்படின்ற மாதிரி. எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா மொபைல் நம்ம என்னதான் பார்த்து கூகுள் டைப் எல்லாமே பண்ணாலுமே சில ஆட் நம்ம தவிர்க்க முடியல. அதே மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று படிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வருது, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருந்தா நான் டக்குன்னு அதை கிளிக் பண்ணி அது அந்த கான்சன்ட்ரேஷனு மாறுது, ஃபுல்லாக அதிலே போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு டெப்த்தாக ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டு படிக்க முடியல. அந்த மொபைல் வச்சு நம்ம படிக்கும்போது கண்ணுமே வலிக்குது, டே ஊற்று பார்த்துட்டு இருக்கும்போது. அதனால வந்துட்டு நான் புக்கு வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன டெய்லி படிக்கணும் அது வந்து நான் வாங்கியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம், அதுக்கப்புறம் வேல்மாறன். இன்னொன்று தேடினேன், திருவாசகம் புக்கு தேடினேன், அங்கே கிடைக்கல. சரி அது நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா சிவன் கோவில் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எப்படி ஏன்னா அவ்வளோலாம் டெப்த்தாக வந்துட்டு யாரும் யோசிச்சு நமக்கு விஷ் பண்ண மாட்டாங்கல்ல, ரிலேஷனாக இருந்தாலுமே அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் நீங்கள் எப்படி அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படி மாதிரி எனக்கு கொஞ்சம் திங்கிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய அட்வான்ஸ் விஷஸ் சிஸ்டர் உங்களுக்கு 31st வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னேன், இங்கே பாரு ஆனிவர்சரி விஷஸ்க்கு இப்போவே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிமா சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்க சொன்னாங்க உனக்கே ஞாபகம் இருக்காது, அவங்களாம் பார்த்தியா எவ்வளோ அழகாக வந்துட்டு ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு வந்துட்டு சில இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுங்க, இந்த டேட் எல்லாம் ஞாபகம் இருக்காது, நான் மறந்துடுவேன். ஆனால் என் வெட்டிங் டே ஞாபகத்தில் நீங்கள் விஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீரியஸ்லி ஐ எம் லக்கி, ஐ எம் பெஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையாகவே எங்களுடைய விஷஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகஸ்ட் 31 என்னுடைய வெட்டிங் டே. ஸோ விஷ் பண்ணுங்கள் எல்லாரும், ஓகேவா? இந்த புக்கு அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸு இதெல்லாமே வந்துட்டு பாரிஸு, விஜயா ஸ்டோர்ஸு அங்கெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி வாங்கினது. இன்னொரு ஐட்டம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு காட்டில் அவங்கள அழகாக நல்லா அம்மனா அவங்க உருவேற்றிட்டு அவங்களுக்கு சக்தி நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்க முன்னாடி அவங்க நிறுத்துறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. என் கண்ணே பட்டுருச்சு அவங்க வந்ததுக்கப்புறம். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வ்ளாக் போடுவோம் இல்லையா, வரலட்சுமி பூஜை வீடியோ வரும் இல்லையா, அப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் நார்மலாக காமிச்ச அப்படின்னா உங்களுக்கு ஒரு டால் மாதிரி தெரியும். அப்படி வேண்டாம், எனக்கு அப்படி காட்ட விருப்பம் இல்லை. நான் வந்துட்டு சாமிக்கு எல்லாமே பண்ணி பூஜைலாம் போடுறதுக்கப்புறம் அவங்களை வந்துட்டு நல்ல ஒரு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டல. இன்னொரு ஐட்டம் என்னென்னா இதுதான். இதில் நம்ம சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா, தட்டு, அதுக்கப்புறம் நிறைய ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ்லாம் நம்ம இருக்குது. இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நிறைய இருக்குது. நான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்துட்டு நான் திங்க் பண்ணிட்டு தான் போனேன். அங்கே நான் நினச்சதில் ஒன்று வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதாங்க நான் வந்துட்டு தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கலாம், அந்த வெத்தலை பார்க்க இதை உள்ளே போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு அழகாக இருக்கும், ஒரு குட்டி கூட மாதிரி வரும். இப்போ நானே இதை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ கோவிலாம் போகும்போது இதில் பழம், பூ, இந்த மாதிரி திங்ஸ்லாம் கற்பூரம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லா, ஏன்னா என்கிட்ட வந்துட்டு பித்தளையில் இருக்குது, நம்ம அந்த அர்ச்சனை கூட வரலையா அது பித்தளையில் இருக்குது. இதெல்லாம் இது மாதிரி கொண்டு போகும்போது நல்லா இருக்கும்ல. இது வந்துட்டு மூடியுமே வருது, லிட்டுமே வருது இதுக்கு. ஸோ இந்த மாதிரி லிட்டு நம்ம போட்டுட்டு இதில் வந்துட்டு பூவு அதில் பார்த்து சாமி கொண்ட ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து இப்போ நீங்கள் நெய் தீபம் போட போகிறீங்கன்னா நெய், விளக்கு இதெல்லாமே மொத்தமாக நீங்கள் உள்ளே போட்டுட்டு அழகாக நீங்கள் இப்படி கொண்டு போகலாம், அந்த மாதிரி வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற அழகாக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லிக்கல கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்டான கலரில் நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது நல்லா இருக்குல்ல. நான் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ரெட் கலரு, அதுக்கப்புறம் வயலட் கலரு, சாக்லேட் கலரு, வெள்ளை கலரு கொடுத்தோம். நிறைய ஐடியா இருந்துச்சு, இது வாங்கலாமா அது வாங்கலாமா மாதிரி நிறைய இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு கூட 55 rupees தான், 55 ரூபா தான் ஒரு கூட. நான் வந்துட்டு பாரிஸில் வாங்கினதுனால விலை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இதுவே லோக்கல் எங்கேயா வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக ரேட் வந்துட்டு கூட தான். சாலிடாக இது வந்துட்டு 120 ரூபா 150 ரூபா அப்படி தான். அந்த ஹோல்சேல் கலர் முறையே அங்கே நான் போயிட்டு வாங்கினது. ஸோ நமக்கு வந்துட்டு பாரிஸு, சாகார்பேட்டை எல்லாமே கிட்ட தான் இருக்குது. அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான். ஸோ அங்கே வந்து மொத்தமாக இந்த மாதிரி போயிட்டு வாங்கிட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா எங்களுக்கு லிங்க் இருந்தால் கொடுங்க, நாங்களும் வாங்குவோம் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நான் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நான் ஆன்லைனில் வாங்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு தெரியும் ஆன்லைனில் எப்படி இருக்கும், வெளியில் எப்படி இருக்கும், நேரில் போய் பார்த்து வாங்க எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி.
ஸோ ஹஸ்பண்ட் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் அவங்களும் பைக்கோ எதோ எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். அது எப்பவுமே அந்த பழம் அப்படியே நமக்கு கம்மியாக இருக்கும். அதேமாதிரி ப்ராடக்ட்டுமே நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வாங்கி தான் நமக்கு இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் தானே இருக்குது. எங்கே லாங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஆன்லைன்லாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நமக்கு இங்கே பக்கம் தானே இருக்குதுன்னு நான் டைரெக்டாக அங்கேயே போய் வாங்கிக்கிறது. இதுதான் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தது. இதை தாண்டி நிறைய கொஞ்சம் ப்ராஸ் ஐட்டம்ஸ் தான் பாரிஸில் நான் சொல்லலை, எப்பவுமே நாங்கள் அங்கேருந்து வாங்கி இது பண்ணுறோம்ல, அங்கேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஹோல்சேலில் இந்த வியாபாரிகளாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். எங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸாக கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு போக போக ஏதாவது ஒரு பூச்சை வந்துட்டு நான் அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு நான் நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி தாய் வரப்போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வாங்கினது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.